அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். முன் பதிவிட்ட கட்டுரைகள் யாவும் இக்கால இலக்கியம், சிற்றிலக்கியம், பக்தி இலக்கியம், சங்கம் மருவிய கால இலக்கியங்கள். இனி அடுத்ததாக நமது புகழ்பெற்ற இலக்கணமான தொல்காப்பியம் சார்ந்த கட்டுரைகளை வெளியிடலாம் என்பது எனது எண்ணம். அதன் காரணமாக விளைந்ததுதான் இக்கட்டுரை. தொல்காப்பிய தலைவி ஓர் பேசா மடந்தை. முன்னுரை. உலக மொழிகள் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டுமே இலக்கணங்கள் கூற, நம் தொல்காப்பியம் மட்டும் பொருளுக்கும் இலக்கணம் பகர்ந்து நமது தமிழ் மொழியின் சிறப்பை உலகெங்கும் பறைசாற்றியது. அத்தொல்காப்பியத்தை நாம் பெற்றதால் நாமும் சிறப்படைகின்றோம். பொருளதிகாரம் மக்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை முறையை தெளிவுற எடுத்து மொழிகின்றது. இதில் தலைவி களவு தொடங்கி கற்பின் இறுதி வரையிலும் பேசா மடந்தையாகவே படைக்கப்பட்டுள்ளாள். அதனை ஆராய்வது இக்கட்டுரையின் நோக்கமாகும். காதலை சொல்வதில் பேச்சு தடை. தலைவன் தலைவி மீது கொண்ட காதலை வெளிப்படுத்துவதை தொல்காப்பியர் மொழியவில்லை. ஆனால் தலைவி தன் காதலை தலைவனிடம் நேரடியாக வெளிப்படுத்தக்கூடாது என்பதை தன் ஒரு வேட்கை கிழவன் முன் கிளத்தல் என்னும் காலை கிளத்திக்கு இல்லை என தொல்காப்பிய பொருளதிகார களவியல் 28வது நூற்பாவில் சுட்டி முடிக்கின்றார். இந்நூற்பாவின் மூலம் தலைவியின் பேச்சுக்கு தடை விதித்து அவளை உணர்வால் வெளிப்படுத்த வைக்கின்றார் தொல்காப்பியர். ஐயப்பட தடை. தலைவன் முதல் நாள் ஒரு பெண்ணை கண்டு அது பெண்ணோ பேரழகு தெய்வமோ என ஐயப்படலாம் என தொல்காப்பியர் சுட்டுகின்றார். ஆனால் தலைவிக்கு அத்தகைய ஐயத்துக்கான இடத்தை தொல்காப்பியர் வழங்கவில்லை. தலைவனுக்கு ஐய கிளவி ஆடுவோ உரித்தே என பொருளதிகார பொருளியல் 48வது நூற்பாவிலும் வண்டே இலையே வள்ளி பூவே கண்ணே அலமரல் இமைப்பே அச்சம் என தொல்காப்பிய பொருளதிகார களவியல் 4வது நூற்பாவிலும் என்று ஐயப்படுவதற்கான உரிமையை தலைவனுக்கு மட்டுமே வழங்கி, ஐயம் களைதற்குரிய கருவிகளில் சுட்டப்படுபவை அனைத்தும் தலைவுக்குத்தான், இது வேறு கடவுளோ அணங்கோ அல்ல என்பதை தெளிவுறுத்துகின்றது. தலைவன் பாங்கனிடம் தான் காதல் வயப்பட்ட நிலையையும் தலைவியை பற்றியும் மொழிவதாக சுட்டிய தொல்காப்பியர், தலைவி தான் காதல் வயப்பட்ட புதுமை நிலையை பாங்கியிடமோ தோழியிடமோ சுட்ட இடம் அமைக்காதது அக்கால பெண்களுக்கு பேச்சுரிமை மறுக்கப்பட்டிருந்தது. பின்னாளில் களவு வளர்ந்து கற்பாக வேண்டிய சூழலில்தான் தலைவி தன் காதலை பாங்கியிடம் கூறி அறத்தொடு நிற்பாள் என துறையாக கூறினும் கூற்றாக மொழியப்படவில்லை. இவ்வாறெல்லாம் செயல்பட்டு தொல்காப்பியர் தலைவிக்கு ஐயப்படவும் தன் காதலை தலைவனிடம் கூறவும் தடை விதித்துள்ளார். கூற்று மட்டுமின்றி தலைவியின் செயலுக்கும் தடை. தலைவன் தலைவியை பிரிந்து பொருள் தேடச் சென்று தான் திரும்பி வருவதாக கூறி சென்ற காலம் கடந்தும் வராததால் அவனை எண்ணி எண்ணியே இவள் உடல் இளைத்து உணவருந்தாது துயில் கொள்ளாது உயிர் வாடும் பொழுதும் தலைவனை தேடிச் சென்று அவனிடம் உன்னால்தானே எனக்கு இந்நிலைமை என இடித்துரைத்து கூறக்கூட இயலாத நிலை அன்று தலைவிக்கு இருந்ததை தொல்காப்பியர் உடம்பும் உயிரும் வாடிய கண்ணும் என் உற்றனகொல் இவை எனின் அல்லதை கிழவர் சேர்தல் கிளத்திக்கு இல்லை என பொருளியல் 8வது நூற்பாவில் பதிவு செய்து வைத்துள்ளார். மேலும் வண்ணம் பசந்து புலம்புறு காலை என பொருளியல் 7வது நூற்பாவில் தன் உடலில் பசலை பூத்து குலுங்குவதைக் கண்டு தனக்குத்தானே புலம்பிக் கொள்வாள் என தலைவியை பற்றி சுட்டுவதில் இருந்து அவளது பேச்சுக்கு மட்டுமின்றி உணர்வுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது புலனாகின்றது. பேசா மடந்தை புலம்பும் மடந்தையாக மேற்கண்ட இடங்களில் சுட்டப்பட்டுள்ளாள். அல்ல கூற்று மொழியே தலைவிக்கு.
தலைவன் அன்று பேசிய பொழுது அவனது பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசாதவளாகவே தொல்காப்பியத்தில் தலைவி படைக்கப்பட்டுள்ளாள். அதனை தொல்காப்பியர் அழகாக மேற்கண்ட நூற்பாவில் தலைவன் கூற்றுக்கு எதிர்கூற்று தலைவி கூறாத நிலை அக்கால நிலை என அன்றைய நிலையை தொல்காப்பியர் சொல்லெதிர் மொழிதல் அருமைத்து ஆகலின் அல்ல கூற்று மொழி அவள்வை நாண என களவியல் 20 நூற்பாவில் சுட்டியுள்ளார். வாய்மொழி கூற்றற்ற செய்கை கூற்றே. தலைவிக்கு அன்று தலைவனிடம் வாய்மொழி பேசக்கூட வாய்ப்பில்லை. சைகையால்தான் தன் உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். இதனையே தொல்காப்பியரும் களவு கற்பு என இரு நிலைகளிலும் கூற்றுக்குரிய 60 12 என்ற எண்ணிக்கையிலான மாந்தர்களில் தலைவி இருநிலை கூற்று மாந்தர் எனினும் களவில் கற்பில் என இரண்டிலும் தலைவி கூற்றுக்களென தொல்காப்பியர் சுட்டி இருந்தாலும் களவில் தலைவிக்குரிய கூற்றுக்கள் அது தலைவிக்குரியதல்ல தலைவனுக்குரியதெனவே உரையாசிரியர் சிலரும் முன்மொழிகின்றனர். மற்றொரு நூற்பாவில் மறைந்தவர் காண்டல் தற்காட்டுறுதல் நிறைந்த காதலின் சொல் எதிர் மழுங்கல் வழிபாடு மறுத்தல் பழிதீர் முறுவல் சிறிதே தோற்றல் கைப்பட்டு கலங்கள் போன்ற கூற்றுக்களை வாய்மொழியற்ற சைகை கூற்றுக்களை களவியல் 21வது நூற்பாவில் தலைவிக்கு உரிய கூற்றுக்கள் என தொல்காப்பியர் சுட்டியுள்ளார். ஓமை கூறலில் மாந்தர்கள் ஓமை கூறும் இடங்களை பற்றி தொல்காப்பியர் கூறுகையில் தலைவன் 1 2 என எண்ணிக்கை வரையறையின்றி எத்தகைய இடங்களில் வேண்டுமானாலும் ஓமை கூறலாம் என்கிறார். தோழி தன் நிலத்தை பற்றி மட்டுமின்றி நிலத்தை கடந்து மற்றொரு நிலத்தை பற்றி ஓமை கூற இயலாது என்றும் நற்றாய் செவிலி போன்றோர் இடம் வரையறையின்றி எண்ணற்ற இடங்களில் ஓமை கூறலாம் எனவும் தொல்காப்பியர் கூறுகின்றார். ஆனால் தலைவி ஓமை கூறும் இடங்களை பற்றி சுட்டுகையில் கிழவோட்கு ஓமம் ஈரிடத்து உரித்தே என ஓமையில் 31வது நூற்பாவில் 2 இடங்களை மட்டும் தலைவிக்கானதாக வரையறைத்து சுட்டி இருப்பது மற்ற பெண்களிலும் அவளது பேச்சுரிமை தடுக்கப்பட்டுள்ளதை புலப்படுத்துகின்றது. பெண்களுக்குரிய பண்புகளிலும் அச்சம் மடம் நாணம் என்ற 3 பண்புகளும் பெண்களுக்கு நிச்சயம் இருக்க வேண்டிய பண்புகள் என தொல்காப்பியர் சுட்டுவதில் இருந்தே பெண்ணென்றால் பேசா மடந்தையாகவே இருக்க வேண்டும் என்பது தெளிவுற புலப்படுகின்றது. மற்றொரு நூற்பாவில் செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் மறுமையும் பெண்பாலான என பொருளியல் 14வது நூற்பாவில் சுட்டுகின்றார். எனினும் அது தலைவுக்கு உரியது என குறிப்பிட்டு சுட்டவில்லை. ஏனெனில் மதியுடம்படுதல் என தோழியின் அறிவை வியந்து பாராட்டும் தொல்காப்பியர் தலைவன் தன் மெய்யொழுக்கத்தை மறைக்கும் நிலை அவளுடன் கூடி இன்புற அவளை விரும்பி அவன் வரும் நிலை இந்த இரண்டும் அல்லாத மற்ற இடங்களில் எல்லாம் தலைவி ஏதும் அறியாதவள் போல இருப்பதே அவள் கடமை என தொல்காப்பியர் மேலும் ஒரு இடத்தில் மடனொடு நிற்றல் கடனென மொழிப என பொருளியல் நூற்பாவில் சுட்டுகின்றார். தலைவியை அவர் பேசா மடந்தையாக படைத்துள்ளதையே இக்கூற்றில் நியாயப்படுத்துகின்றார். அவை பேசும் செயலற்ற பெரும்பாலும் பேசக்கூடிய பேச்சுக்களாக வாய்மொழியாக அமையாமல் செய்கை மொழியாக உடல் மொழியாக அமைந்துள்ளதை நோக்குகையில் தொல்காப்பிய தலைவி பேசா மடந்தை என்பது மேலும் புலனாகின்றது. தற்புகழும் மொழியும் இல் தொல்காப்பியத்தில் பேசிக்கொண்டே இருக்கும் பேச்சுத் தலைவன் கூற்றுத் தலைவன் தன் தொழிலின் காரணமாக தன்னைத்தானே தலைவியிடம் புகழ்ந்து கூறலாம் என தொல்காப்பியர் சுட்டி இருப்பினும் தலைவி தன் களவு காதலனிடம் காதலை சொல்ல முடியாத பேசா பதுமை ஆயினும் தன் கற்பு கணவனிடம் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் தன்னை அவன் புகழ்ந்து பேசி கொள்ளக்கூட உரிமையற்ற நிலையை தற்புகழ் கிளவி கிழவன் முன் கிளத்தல் எத்திரத்தானும் கிளத்திக்கு இல்லை என தலைவிக்கு தலைவன் முன் தன்னை புகழ்ந்து பேச உரிமை இல்லை என்பதை கற்பியல் 40வது
நூற்பாவில் தொல்காப்பியர் மொழிவதில் இருந்து கற்பு ஒழுக்கத்தில் கூட தலைவிக்கு பேச இயலாத நிலை சுட்டப்பட்டுள்ளது புலனாகின்றது.